வணக்கம். இன்றைய பதிவு இறைவன் இறைவன் பெரியவரா இல்ல பாவ புண்ணியம், நம்மளுடைய பாவ புண்ணியம் பெரியதா? இறைவன் காப்பாற்றுவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் போடுறது இறைவன் நீ அப்ப காப்பாத்தல இப்ப காப்பாத்தல, அங்க போவோம் வந்தது, இங்க சுனாமி வந்தது, இங்க தீ பிடிச்சது, அங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்ப இறைவன் காப்பாத்தல. அது எந்த இறைவனா இருந்தாலும் சரி அப்படின்னு வருது. இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, பௌத்தமா, எந்த தெய்வமா இருந்தாலும் காப்பாத்த வரல. அப்ப இறைவன் இருக்கிறாரா இல்லையா? அவருக்கு கண் இருக்கிறதா? நம்மளை பார்க்கத்தானே செய்யறாரு. அந்த மாதிரி ஊனமான பிள்ளைகள் பிறக்குது, சிறப்பு குழந்தைகள் பிறக்குது. அப்ப இறைவனுக்கு கண் இல்லையா? கேள்வி வருது இல்ல. நான் இறைவன் மிகப்பெரியவன். எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. அதுக்காக இந்துக்கள் தான் அப்படி சொல்றாங்கல்ல, கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் சொல்றாங்க, முஸ்லீம்களும் அப்படித்தான் சொல்றாங்க. இறைவன் மிகப்பெரியவன், மிக மிக இலகிய மனம் கொண்டவன், இரக்க குணம் கொண்டவன். அப்ப இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது? அப்ப இறைவன் பெரியவனா, நம்மளுடைய பாவ புண்ணியம் பெருசா? இப்படி ஏதாவது இப்படி நடக்குது அப்படின்னா ஏதாவது அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஒரு காரணம் இருந்தா அதுக்கு காரியம் இருக்கும். அப்ப எந்த காரியம் நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அப்போ ஏற்றம், இறக்கம், இறப்பு, துன்பம், கவலை, இப்படி ஏகப்பட்டது. மனுஷன் பிறக்கும் போதே ஊனமா பிறக்கிற மனுஷங்கள் இருக்காங்க, இல்ல இருக்கும்போது ஊனமாகிற மனுஷங்கள் இருக்காங்க. நிறைய பாக்குறோம். விபத்து நடக்குது, இல்ல சிறப்பு குழந்தைகள் பிறக்கும் போது சிறப்பு குழந்தைய பிறக்குது, இல்லைன்னா நல்ல குழந்தைய பிறக்குது. 5 வயசுல 10 வயசுல சிறப்பு குழந்தைய ஆகிடுது. கை கால் இழுத்துக்கிடுது, பேச முடியாம போயிருது, இப்படிதான் ஆகுது. இதுக்கெல்லாம் அப்ப இறைவன் கண் இல்லாதவனா, இரக்கம் இல்லாதவனா அப்படின்னா, இறைவன் இரக்கம் உள்ளவனா அப்படின்னா, இறைவன் இரக்கம் உள்ளவன் தான். இறைவன்னா யாரு? நம்ம தான் இறைவன். நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நீங்க தான் இறைவன். அப்ப இறைவன் என்ன செய்யறாருன்னா, நல்லவங்களை வழி நடத்துறாரு, நல்லவங்களா வழி நடத்துறாரு, அவ்வளவுதான். அப்ப காப்பாத்துறாரு. அப்போ இதெல்லாம் துன்பங்கள்லாம் துயரங்கள்லாம் வரும்போது எது பெரியதுன்னா பாவ புண்ணியம் தான் பெரியது. ஏகப்பட்ட வேற பக்கம் நிறைய இது பண்றான், இது பண்றான், கோயிலே தவம் கிடக்குறான், கோயில் பூஜை செய்யறான், அவன் பார்த்துக்க போனா திடீர்னு இருந்தாப்புல அவனை பக்கவாதத்துல படுத்துருதான். நிறைய இந்த இந்துக்கள்ல நிறைய வேற பார்த்திருக்கேன். பெரிய பெரிய சன்னியாசிகள், சன்னியாசிகள் பூசாரிகள் நிறைய பேரு பக்கவாதத்துல விழுந்து கிடக்கிறத பார்த்திருக்கேன். கிறிஸ்தவ பாதிரியார்கள் பக்கவாதத்துல இருக்கிறத பார்த்திருக்கேன். முஸ்லீம்கள் அவங்க பக்கவாதத்துல இருக்கிறத பார்த்திருக்கேன். அப்ப இதெல்லாம் நீ எந்த தெய்வத்தை கும்பிடு, அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. உன் வாழ்க்கையில பேசக்கூடிய ஒண்ணு பாவ புண்ணியம். பாவ புண்ணியம் தான் பேசும். இறைவன் காப்பாற்றுவார். உன்னுடைய புண்ணியம் அதிகமாக இருந்தால் உன்னுடன் நெருக்கமாக வந்து உன்னை காப்பாற்றுவார். உனக்கு பாவம் அதிகமாக இருந்தால் விலகில் இருந்து வேடிக்கை பார்ப்பார். உனக்கு பாவம், நீ செஞ்ச பாவம் தண்டனை கொடுக்கணும்ல, அது யார் கொடுப்பா? அதுவும் இறைவன் தானே கொடுக்கணும். புண்ணியத்துக்கு உன்னை காப்பாத்துறாரு, நீ செஞ்ச பாவத்துக்கு அப்ப அவரு அதுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. அப்ப அந்த மாதிரிதான் நம்மளுடைய பாவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் இறைவன் செயல்படுவார். அள்ளி பாவங்களை நிறைய செஞ்சு வச்சுட்டு இறைவன் நீங்க காப்பாத்தல, என் குடும்பத்தை காப்பாத்தல, என் பிள்ளையை காப்பாத்தல. சில சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் 15 வயசு 20 வயசு பிள்ளைகள்லாம் பதிவு போடுது, இறைவன்
அவரு நல்லவர் கிடையாது, இறைவனே கிடையாது, அங்க வரல இங்க வரல, அங்க செய்யல இங்க செய்யல, நல்லது செய்யல. இறைவன் புண்ணியம் நிறையாகி நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா எல்லாம் நல்லா நிறைய புண்ணியம் செஞ்சிருந்தோம்னா இறைவன் பக்கத்துல இருந்து அப்பா 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 வந்து காப்பாற்றுவார். பாவங்கள் அதிகமா செஞ்சிருக்கோம், நம்ம தாய் தகப்பன் செஞ்சிருக்காரு, நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா பக்கத்துல இருந்து துன்பத்தை கொடுப்பார். துன்பத்தை கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பார். அப்ப நம்ம அங்க பேச போறது நம்மளுடைய பாவ புண்ணியம் தான். இறைவனை குறை சொல்லினால எந்த பயனும் இல்லை. இறைவனை குறை சொல்றதுனால நான் பாவ புண்ணியம் குறைய போகுதா? இல்லை. அப்ப பாவ புண்ணியங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழணும். அப்பனா தான் நம்மளை காப்பாற்றப்படுவோம். இறை நாமத்தை ஜெபிச்சாலும் நமக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவ்வளவு பாவமா செஞ்சுட்டு இறை நாமத்தை ஜெயிச்சா, நான் பூஜை செஞ்சேன், வருஷம் பூரா நான் செவ்வாயில இருந்தேன், பாருங்க நான் ருத்ராட்சி மாலை போட்டிருக்கேன், நான் கந்த சஷ்டிக்கு அவசரம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. இந்த பாவத்தை செய்யாம நீ மந்திரம் சொல்லணும். இல்ல பாவத்தை செஞ்சுட்ட அடுத்து மந்திரத்தை சொல்ற, அதுக்கப்புறம் செய்யாம இருக்கணும். செஞ்சுக்கிட்டே மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதாவது அசம்பாவிதம் நம்ம குடும்பத்தில் நடக்கும், நமக்கு நடக்கும், ஏதாவது நடக்கும். அதுக்கப்புறம் இறைவனை குற்றம் குறை சொல்லி எந்த பயனும் இல்லை. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த இறைவனா இருந்தாலும் சரி. அப்புறம் நம்ம கிட்ட பேசக்கூடியது பாவ புண்ணியம், நம்மளுடைய பாவ புண்ணியம். இப்ப இந்த பிறவில நம்ம பாவ புண்ணியம் செய்யறோம். என்ன பாவ புண்ணியம் செய்யறோமோ அதுதான் அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது இந்துக்கள் இருக்கு, மற்ற இதுல கிடையாது, இந்துக்கள் இருக்கு. அப்போ அந்த பிறவியை நிர்ணயம் பண்றது இந்த இதுல உள்ள நம்ம பாவ புண்ணியம். அடுத்த ஜென்மத்துல நம்ம எப்படி பிறக்கணும்? உயர் குடியில பிறக்கணுமா, தாழ்ந்த குடியில பிறக்கணுமா, ஏழை வீட்டுல பிறக்கணுமா, பணக்காரனா பிறக்கணுமா, ஆரோக்கியமான உடம்போட பிறக்கணுமா, இல்ல ஊனமான பிறவியா பிறக்கணுமா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றது நம்மளுடைய பாவ புண்ணியம் மட்டும்தான். அதுக்காக இறைவன் வந்து நான் இறைநாம ஜெயிச்சுட்டே இருந்தேன், என்னை காப்பாத்திடுவாரு. ஒழுக்கமான பாதையில செல்லணும். அப்பதான் இறைவன் பக்கத்துல இருப்ப. இறைவனுக்கு பிடித்தமானது வந்து அன்பு, பாசம், நேசம், கருணை, பண்பு, ஒழுக்கமான பண்பு. இதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இறைவனை போய் ஜபிச்சு பிரயோஜனமே கிடையாது. ஒழுக்கமா வாழ்ந்து அன்போட வாழ்ந்து நல்லதை செஞ்சு உபகாரம் இல்லைனால ஓத்திரியும் செய்யாம இருந்து பாவ வழியில செல்லாம இருந்தோம்னா இறைவன் நம்ம பக்கத்துல இருப்பார். அப்பப்போ வர்ற நம்ம ஏதாவது சின்ன சின்ன துயரங்கள் வருதுன்னா நம்ம காப்பாற்றுவார். துயரங்கள் அப்படின்னா துன்பங்கள், துயரங்கள்னா நம்ம ஏகப்பட்ட துன்பங்கள் தினசரி சந்திக்கும். ஒரு வினாடிக்கு ஒரு தடவை துன்பத்தை. கல்லுல தட்டி விழுந்து செத்தவன்லாம் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கல்லுல தட்டி கீழே விழுந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் படிக்கிறது செத்து போனாரு, வெறும் கல்லு தட்டி. அப்போ பாவ புண்ணியம்ங்கிறது வந்து எந்த வழியிலையும் நம்ம அதை வைக்க ரெடியா இருக்கும். புண்ணியம் காப்பாற்ற நம்ம பக்கத்திலே இருக்கும் இறைவன் வடிவத்துல. பாவம் நம்மளை தள்ளி விடுறதுக்கு எப்படா அசர்வான் தள்ளி விட்டுட்டு போகலாம், அழ வைக்கலாம், கதற வைக்கலாம் அப்படின்னு ரெடியா இருக்கும். இறைவனை குற்றம் சொல்லி ஒரு பயனும் இல்லை. இறைநாமத்தை ஜெபிங்க, நல்லவனா இருந்து ஜெபிங்க. அப்போ நீங்க ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய இல்லத்துல இன்பம் தலைக்கும். எப்பொருள் எவர் எவர் வாய்க்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்குன்னு சுய சிந்தனை இருக்கு. யார் யார் என்னென்ன பதிவு கொடுக்கும் அதை பத்தி ஒண்ணும் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கு, அதன்படி செயல்படுங்க. இறைவனை நம்புங்க, நம்பாம போங்க, அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. பாவம் செய்யாம இருங்க, புண்ணியத்தை செய்யுங்க. நீங்க இறைவனை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடறாலும் சரி அவர் பக்கத்துல சேர போட்டு உட்கார்ந்துருப்பார். நீங்க புண்ணியம் செய்றீங்க, நல்லது செய்றீங்கன்னா நீங்க எந்த தெய்வத்தையும் கூப்பிடணும் தேவையில்லை.
அது எந்த தெய்வமா இருந்தாலும் நீங்க இறை நாமத்தை ஜெபிக்கணும் தேவையில்லை, தொழவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அன்னதானம் செய்யணும் தேவையில்லை, மந்திரங்கள் ஜெபிக்கணும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்க நல்லது மட்டும் செஞ்சுக்கிட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம நல்லது மட்டும் செஞ்சுக்கிட்டு நீங்க வாட்டில உங்க பாதையில உங்க குடும்பத்தோட உங்க பாதையில சந்தோஷமா போய்கிட்டு இருந்தீங்கன்னா இறைவன் பக்கத்துல உங்க பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெங்கெல்லாம் நீங்க பைக்ல போறீங்களா பின்னால உட்காந்துருப்பார், கார்ல போறீங்களா உங்க கூடயே இருப்பார், நீங்க என்ன செஞ்சாலும் உங்க கூடயே இருப்பார், உங்களை பாதுகாத்து இருப்பார். புரிந்தால் சரி. மேலும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். நன்றி.